நண்பர்களே, இது என்னோட மறக்க முடியாத வீடியோ. ஏன்னா இதோட ஃபஸ்ட்டு லாங் ஃபார்ம் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம், தக் லைஃபோட டிகோடிங் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் எடுத்தவொடனே ஒரு டெசர்ட் ஃபீல் மாதிரி காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபீல் பார்த்தா ஒரு ஸ்னோ ஃபீல் மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தா மும்பை மாதிரி ஒரு சிட்டி காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவருக்கு மூஞ்சல் அடிபட்டிருக்கு, தண்ணியில் வந்து மூஞ்ச முக்கிற மாதிரி ஒரு சீனு. ஸோ நம்ம ட்ரெய்லரில் வந்து தக் லைஃப் அப்படின்ற ஒரு அஃபீஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் வந்தால் மும்பை சிட்டியில் வீட்டுக்கு வெளில ஒரு சின்ன பையன் நிற்கிற மாதிரி, அவர் தான் நம்ம எஸ்ஆர்னு நினைக்கிறேன். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் நமக்கு நிறைய ஒற்றுமையும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம எஸ்ஆர் ட்ரிஃப்ட் அடிச்சுக்கினே ஒரு சீன் கொடுக்குறாரு. ஸோ சூப்பராக இருக்குது. ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா, நான் 8 அடி பாய்ஞ்சா நீ 18 அடி பாய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எஸ்ஆர் இல்லை, நான் 16 அடி பாய்வேன் அப்படின்ன உடனே எஸ்ஆர் நீ என் கணக்கு புள்ள தான் அப்படின்ற மாதிரி சில டைலாக்கையும் சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் போனால் ஒரு டான்ஸு. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு அப்பா புள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க இப்போ வரைக்கும். பார்த்தா ஆண்டவர் அவங்க டீம் மெம்பர்ஸ்கிட்ட எல்லாருக்கிட்டே இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இவர் தான் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்டிஆரை. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் போனால் நம்ம எஸ்டிஆர் நேம் வந்து அமர் போல். ஸோ நாசர் என்ன சொல்கிறாருன்னா, இவன் தான் எல்லாமேனா எதுக்கு நம்ம இருக்கணும், இவன் தான் பாஸ்னா அப்போ நம்ம எதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நாசர் வந்து யார்கிட்டயும் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கமலஹாசனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க போல். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போகாதீங்க, இது வந்து ஒரு மாதிரி அப்படின்றாங்க. ஸோ ஒன்று கட் பண்ண நெக்ஸ்ட் சீனு நமக்கு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி நம்ம த்ரிஷா ஒரு டைலாக் சொல்கிறாரு பாருங்க, நானே ஸ்டன்னு. ஹலோ மேடம், நான் தான் உன்னோட அடம், அதாவது அடம் பிடிக்கிற ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீன் பார்த்தோன்னா ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியாக போகிற மாதிரி இருக்குது. நம்ம அமர் அதாவது எஸ்டிஆர் என்ன சொல்கிறாரு, நான் தான் இங்கே சொல்கிறாரு. அடுத்த சீனே பார்த்தா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஃபைட்டு. ஸோ இதில் வந்து என்ன கதை அப்படின்ட்டு நமக்கு படம் பார்க்கும்போது தான் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம எஸ்டிஆர் ஒரு சைடு போட்டு பொலன்னு பொழக்கிறாரு. அதுக்கு மேலே நம்ம கமலஹாசன் ஆண்டவர் போட்டு பொலன்னு பொறுத்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டை காட்டுறாங்க லாஸ்ட்டாக. சத்தியமாக ட்ரெய்லரே வேறு லெவலாக இருக்குது. படம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இவங்களுக்கான அந்த கிளைமேக்ஸ் சீன் தான் இங்கே படமே நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தக் லைஃப் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஃபஸ்ட் வீடியோ, நீங்கள் தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் நம்ம சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.